சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர் ஏதோ முணுமுணுக்குறா. மாஸ்டர் 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 மாஸ்டர்னு தான் முணுமுணுக்குறா. அவர் எங்க? போன தடவையும் இப்படிதான் ஆச்சு. ஏதா பாப்பா எந்த மாஸ்டர் சொல்லுது? எந்த மாஸ்டர் சொன்னா நான் போய் கூட்டி வந்துடுறா. எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாப்பாவை செக் பண்ணணும். மாமா போலாம். வாத்தா மாஸ்டர் 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 யாரு தான் அந்த மாஸ்டர்? உள்ள பேசுறது நம்மள கூட கேட்காம அடுத்தவங்களுக்கு கேக்குது. அதுவும் சுயநினைவு கூட இல்லாம இருக்கும்போது. கேட்டா சுந்தரி ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? யார் இந்த மாஸ்டர்? என்ன கேட்டா எப்படிங்க? அத்தா நீங்களாவது சொல்லுங்க. மரத்துக்கு மரம் தாவிச்சான் குரங்கு. அத வேடிக்கை பார்த்தானா 3 வேலை வெட்டி இல்லாத பைத்தியக்காரன். அந்த மாதிரி இருக்கு. அங்க கேட்டு இங்க கேட்டு எங்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்லப்பா. நான் சும்மா நின்னு வேடிக்கை பாக்குற பைத்தியக்காரி. இப்ப யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? யார் இந்த மாஸ்டர்? டாக்டர் என்னடானா போன தடவை அவர் தான் வந்தாரு சொன்னாங்க. யார் தான் அந்த மாஸ்டர்? இது வரைக்கும் நான் நடந்துக்கிட்டதுக்கு சாரி. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் என்னை தேடி நீங்களும் வர வேண்டாம், நானும் வரமாட்டேன். நான் என் பொண்டாட்டி புள்ளன்னு வாழ்ந்துட்டு போயிடுறேன். யார் அந்த மாஸ்டர்? கால விழுந்து மன்னிப்பு கேட்டேனடி. ஆனா நீ என்ன திட்டம் போட்டு பழி வாங்கி யானுமே என்கிட்ட பிரிச்சிட்டல. ஏய், உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. யாரு மேல கை வைக்க வர? பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை குழி தோண்டி போசிட்டியடா. மாமா 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 வேண்டாம் மாமா. விடாதா. மாமா 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 இவன் தான் மாஸ்டர். தமிழ் இவனை தான் மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுவா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? திருட்டு ராஸ்கல், நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா? துரோகி துரோகி, மனசாட்சியே இல்லாத துரோகி. நீ செத்து போயிட்ட நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தோம். என் மவளோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இன்னும் நீ உசுரோட இருக்கியடா. டேய்,
உன்னை வெட்டி கொன்னாதான்டா என்னோட ஆத்திரம். அன்னைக்கே உன்னை வெட்டி பொலி போட்டிருப்பேன். இவங்க எல்லாம் தடுத்துட்டாங்க. இம்பட்டு நாள் கழிச்சு இப்ப வந்து என் கையில சிக்கி இருக்கல, விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஏண்டா எம்பட்டு தைரியம் இருந்தா இங்க வந்து என் கண்ணு முன்னால் நிப்ப. இன்னைக்கு நீ செத்தடா. மாமா மாமா, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. நான் எதுக்கு போகணும்? நான் எதுக்கு போகணும்? ஆத்தி இதானே இப்படி பேசுறான்? பயந்து நடுங்குவான்னு பார்த்தா முருகன் தம்பியவே எதிர்த்து பேசுறான். அந்த தம்பி இருக்கிற கோவத்துல இவனை என்ன பண்ண போகுதோ? சொல்லுங்க மாமா, நான் ஏன் வரக்கூடாது? சொல்லுங்க மாமா, நான் எதுக்கு போகணும்? தமிழ் என்னோட குழந்தை. அவளுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வாழ்க்கையில நான் யார் யாருக்கோ என்னென்னமோ தப்பு செஞ்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் குழந்தைக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? சொல்லுங்க மாமா. இப்ப என்ன? நான் சுந்தரிக்கு துரோகம் பண்ணிட்டேன். சுந்தரி என்னால நிறைய இழந்துட்டா, அதானே? ஆமா, ஒத்துக்கிறேன், தப்புதான். ஆனா என் இழப்ப பத்தி யாரும் கேட்கவே இல்லைல்ல. எனக்குன்னு யாருமே இப்ப கிடையவே கிடையாது. நான் தப்பு பண்ணா ஏன் தப்பு பண்ணேன்னு ஒரு கேள்வி, ஒரு கண்டிப்பு கூட கிடையாது. ஒரு குற்றவாளிக்கு கூட நீ ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா நீங்க இத்தனை பேர்ல யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டீங்களா? ஆமா, நான் பண்ணது தப்புதான். அத நான் இல்லைன்னு என்னைக்குமே சொன்னது இல்லையே. ஆனா ஏன் பண்ண, எதுக்காக பண்ண? அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்ககிட்ட சொல்லல? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா, நிறுத்திருங்க. என்ன மச்சான், விளையாடுறீங்களா? இல்ல மாமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். ப்ளீஸ் மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. ஏன்? என்னால இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது மாமா. அதான் ஏன்னு கேக்குறேன்.